A2க்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போனவங்களுக்கு எது மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் ஒருத்தர் வந்து உங்களுக்கு சொல்ல போகிறாங்க எப்படி ஆர்டர் படி பண்ணாங்க, ப்ளஸ் என்னென்ன கேட்டாங்க பற்றி டீட்டெயிலாக அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. கேளுங்க. உங்களுக்கு ஏதோ டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கோயம்புத்தூரில் தான் சிவி அட்டன் பண்ணேங்க சார். ஃபஸ்ட்டு வந்துட்டு 11:30 பேட்ச்சு. நான் வந்துட்டு 10 o'clock போயிட்டேன். 11:30 பேட்சை வந்துட்டு 10:30க்கே வந்துட்டு அரேஞ்ச் பண்ணி உட்கார வச்சுட்டாங்க. வெயிட்டிங் அங்கே வந்துட்டு அங்கே மரத்தடியில் வந்துட்டு சேர்ஸ் எல்லாம் போட்டிருந்தாங்க. அங்கே வந்துட்டு பேரண்ட்ஸ் எல்லாம் அங்கே வெயிட் பண்ணலாம். ஆனால் ஃபுல் ஃபெசிலிட்டியோடு தான் எல்லாமே இருந்துச்சு. பேரண்ட்ஸ் எல்லாம் அலோவ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் 10:30க்கே வந்துட்டு போர்டு வைஸ் ஃபஸ்ட்டு 9 o'clock ஷீட் தான் அதில் வந்துட்டு நோட்டீஸ் போர்டில் இருந்துச்சு. அதை வந்துட்டு 10:30 அதை எடுத்துட்டாங்க. அது மேலேயே வந்துட்டு அடுத்த வந்துட்டு 11:30 பேட்சோட தான் பேஸ்ட் பண்ணாங்க அது மேலேயே. அப்போ போய் நாங்கள்லாம் வந்துட்டு ஹாலில் எந்த போர்டு எங்களுக்கு அப்படின்னு நாங்கள் போய் செக் பண்ணிட்டோம். செக் பண்ணதுக்கப்புறம் அவங்க வந்துட்டு அங்கே இருக்கிறவங்களும் OA ஸ்டாஃப்ஸ் தான் போல். அவங்க என்ன பண்ணாங்க, போர்டு வைஸ் வந்துட்டு அரேஞ்ச் பண்ணி வச்சாங்க. எங்களோட இதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு போர்டும் செகண்ட் போர்டும் வந்துட்டு வெளியிலேயே அரேஞ்ச் பண்ணிட்டாங்க. 3rd-லேருந்து 8 வரைக்கும் வந்துட்டு உள்ளே கூட்டிகிட்டு போயிட்டாங்க. எங்கள் வெளியில் வந்துட்டு ஸ்பேஸ் இல்லை அப்படிங்கிறதுனால உள்ளே கூப்பிட்டு போயிட்டாங்க. ஆனால் வந்துட்டு எங்களோட டிஸ்ட்ரிக்டில் கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னா மார்னிங் பேட்ச் 9 o'clock பேட்சே வந்துட்டு நாங்கள் போய் அட்டன் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அவங்க அட்டன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் தாங்க சார் எங்கள் வந்து 11:30 பேட்சை வந்துட்டு போர்டு வைஸ் கூப்பிட்டாங்க. ஃபஸ்ட் போர்டு உள்ளே போனாங்க. அவங்களும் சிவி அட்டன் பண்ணுறாங்க. செகண்ட் போர்டும் சிவி அட்டன் பண்ணுறாங்க. அதே மாதிரி 9 o'clock பேட்சும் வந்துட்டு அட்டன் பண்ணிட்டு தான் இருக்காங்க. நாங்கள் முடிச்சுட்டு வர வரைக்குமே வந்துட்டு 9 o'clock பேட்ச் வந்துட்டு முடிக்கலை. அவங்க வந்துட்டு ஃபினிஷ் ஆகலை. ரொம்ப ஸ்லோவாக தான் அவங்க பண்ணிகிட்டு இருந்தாங்க. இதுதாங்க சார் நடந்தது. உள்ளே போனோன்னே வந்துட்டு அவங்களே வந்துட்டு டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்குறாங்க. நம்ம கரெக்டாக சொல்கிறோமா, என்ன பண்ணுறோம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து அவங்களே கேட்குறாங்க. அவங்க கேட்குற கொஷின்ஸ்க்கு மட்டும் நானும் ஆன்சர் பண்ணிவிட்டு அவங்க வந்துட்டு டிக் பண்ணாங்க. நான் சொல்கிற ஆன்சருக்கும் அங்கே இருக்கிற என்னோட இதில் இருக்கிற சர்டிஃபிகேட்ஸில் இருக்கிறதும் கரெக்டாக இருக்கான்னு அவங்க அதை பார்த்து தான் என்னோட இதெல்லாம் டிக் பண்ணாங்க. டிக் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் வந்துட்டு நில்னு போட்டு முடிஞ்சுதுங்க, நீங்கள் கிளம்பலாம் அப்படின்னு சொன்னாங்க. நானும் ஓகேங்க, தேங்க்யூங்க மேம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேங்க சார். ஆனால் என்னை கொஷின் கேட்டாங்க. என்னோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்டாங்க சார். கேட்டு நான் சொல்ல அவங்களும் அதை செக் பண்ணி டிக் பண்ணாங்க. இதுதான் நடந்துச்சு. அவங்களாம் பார்த்து டிக் பண்ணல. என்கிட்ட கேட்டுட்டு அதுக்கப்புறம் அவங்க அதை பார்த்து தான் டிக் பண்ணாங்க சார். எனக்கு தெரிஞ்சு 11:30 பேட்ச் முடிஞ்சுமே அந்த 9 o'clock பேட்ச் வந்துட்டு முடியவே இல்லைங்க சார். அதே மாதிரி மேக்ஸிமம் ஆப்சன்ஸும் இருக்காங்க. அங்கே எல்லாருமே வந்து அட்டன் பண்ணலை, ஆப்சன்ஸும் இருக்காங்க. நீங்களே சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் முடிஞ்சிட்டு உங்களோட ஒப்பீனியனை நீங்கள் மறக்காமல் சொல்லாங்க. கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே போல் மற்ற கேண்டிடேட்டுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. மறக்காமல் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். இனி அப்கமிங் டேஸில் ப்ராக்டிக்கல் ரவுண்டை பற்றியெல்லாம் டிஸ்கஷன் பண்ண போகிறோம். தேங்க்யூ கைஸ். தேங்க்யூ ஃபார் லவ் அண்ட் சப்போர்ட்டுங்க.